என்ன அழகாக இருக்குண்டு. பில்டிங் உண்டு, ஒரு பெரிய ஒரு பில்டிங் உண்டு. அந்த பில்டிங் இந்த வெங்காயத்தாள் தான் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கு. என்ன சந்தை என்ன பக்கத்தில் இருக்கு? ஒரு மேல் மாடி வீடு உண்டு. இது எல்லாமே வந்து இந்த முருங்கை காயல் காய்ச்சி பாருங்க நிலத்தில் முட்டிக்கொண்டு நிற்கிது. அதோட ஒரு மேல் மாடி வீடு இருக்கலாம். ஆமாம், ஒரு மரத்துலேயே பாருங்க எவ்வளோ காயல் இருக்குண்டு. பார்க்குறது எல்லாமே வாழை மரங்கள் பாருங்க. இப்போதான் புதிய பாருங்க. இது 1969. உறவுள்ள நேரம் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறுப்பட்டி கிராம பகுதியில் நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக இந்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியை ஊடறுத்த வகையில் வந்து இந்த கிராம பகுதி அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பௌதிக அம்சங்கள், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்புற கிராம கட்டமைப்புகள் எல்லாமே வந்து இப்போ அண்மை காலத்தில் என்ன நிலைமையில் இந்த சிறுப்பட்டி கிராம பகுதி இருக்குன்றதை வந்து நீங்கள் இந்த காணொலி பகுதி மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீர்வேலி சந்தி கடந்து வந்து முதலாவதாக ஒரு பாடசாலை பகுதியெலாம் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து இப்படியே நாங்கள் இந்த காணொலி பகுதியை ஆரம்பிப்போம். வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி பகுதியில் நிற்கிறோம். இந்த நீர்வேலி சந்தி தாண்டி வந்து இதில் வந்து ஒரு பாடசாலை பகுதி ஒன்று இருக்குது. இந்த பாடசாலைன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுப்பட்டி இந்து தமிழ் கிழவன் பாடசாலை. இது பாடசாலை பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டே வந்து கட்டப்படுறது. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் தாண்டி சேவையாக வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பாடசாலை. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தித்துறை வீதியூடாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிறுப்பட்டி நகர பிரதேசத்தை நினைக்கணும், சிறுப்பட்டி கிராம பிரதேசத்தை தான் போய் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு மாலை நேரம் 4:30 ஆகிக்கொண்டிருக்கு. ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்த நேரம் அவ்வளவாக இந்த வாகன நடமாட்டங்கள் இல்லை. இப்போ மாலை நேரம் வந்து இந்த வாகனங்கள்ன்ற பிரசன்னம் வந்து அதிகரிச்சிருக்கிறத பார்க்கலாம். வேறு நல்ல மாமரங்கள் எல்லாம் நிற்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஒரு குடியிருப்பு பகுதி உண்டு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் நல்ல தென்னை ஓலையால் வேலி அடைச்சிருக்கணும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த வீதி பகுதி. தொடர்ச்சியாக என்னுடைய இடதுபுறம் நினைக்கணும் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாமே வந்து தோட்டக்காணி பகுதியெல்லாம். இதில் நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். இந்த வெங்காய பயிற்சிகையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதியில் என்னுடைய இடதுபுற பகுதியில் வந்து இந்த சிறுப்பட்டி எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வகையில் இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தா வந்து இதில் இப்போ அண்மையில் வந்து ஒரு புதிய ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரம் பிள்ளை ஞாபகார்த்த நற்பணி மன்றம் சிறுப்பட்டி என்று போட்டு கிடக்கு. தாமோதரம் பிள்ளை அவர்கள் என்ற சிலை. இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஆறுமுக நாவலர் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் என்றே சொல்லலாம். தொடர்ந்து பிரயாணிச்சா வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பரவலாக இந்த கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. ரொரி உண்டு. அதோட இங்கால வந்து பாருங்க சமுத்தி வங்கி சிறுப்பட்டி. அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கால இந்த இலங்கை வங்கியினுடைய ஒரு கிளையும் வந்து இந்த சிறுப்பட்டி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இங்கால எல்லாமே பரந்த வயல் நில பிரதேசங்கள் தான். அவ்வாறாக அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பருத்தித்துறை வீதியால் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப அஞ்சல் அலுவலகம் இருக்குது. அதாவது சிறுப்பட்டி பிரதேசத்துண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட இணைஞ்ச விதத்திலே தான் இந்த அஞ்சல் அலுவலகம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம்.
தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதியின் இந்த பகுதி எவ்வளவு நிழலாக இருக்குன்னு பாருங்கள். என்ன காரணம்னா இஞ்சால நல்ல தென்னை மரங்கள் வச்சிருக்கு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. பரவலாக தென்னை மரங்கள் இருக்கிறதால இந்த வீதி பகுதி மட்டும் ஓரளவு நல்ல நிழலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை உண்மையிலே அதிகம். கடந்த ஒரு சில தினங்களாக வெப்பநிலை அதிகரித்து தான் காணப்படுது. அந்த வகையில் இந்த பகுதியிலெல்லாம் சாதாரண குடியேற்ற பகுதியை அதோட இங்கால ஒரு கட்டிடம் மட்டும் கட்டி கொண்டிருக்கணும் பேர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மரக்கறி கடை உண்டு. இந்தியாவில் எல்லாமே வந்து இந்த வெங்காய பயிற்சிகை தான். இப்படியே பாருங்க இதில் ஒரு வீடு உண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு முன்னைய காலத்து வீடு உண்டு. அங்காலையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு பழமையான ஒரு வீடு உண்டு தான். இப்போ பயன்பாட்டில் இல்லை போல் பாருங்க. சிறுப்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தா வந்து இதுலேயும் ஒரு கட்டடம் உண்டு. இது வந்து ஒரு வாசிய சாலை கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணி சன சமூக நிலையம். செல்வி அல்லிக்குட்டி சரஸ்வதி அவர்களது ஞாபகார்த்த மண்டபம் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இது 1969ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இப்போ புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கணும் போல். அது உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. தொடர்ந்து அப்படியே போனால் இதுக்கு அப்படி ஒரு வீதி ஒன்று போகுது. இங்காலயம் வந்து ஒரு வாயில் இருக்குது இந்த வாசிய சாலை பகுதிக்கு. இப்படியே வந்து உள்ளுக்க போனால் வந்து இந்தியா நாளிதழ்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஈழநாடு, உதயன், வேளம்புரி, அதோட யாழ் தினக்குரல், செம்மணி புதைகுழி தான் வந்து இப்போ பிரதான செய்தியாக வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது இந்த வாசியசாலை பகுதி. இது நான் நினைக்கிறேன் நேற்றைய தின பத்திரிகைகள் எல்லாம் வந்து சேமிப்பில் வச்சுக்கணும். அப்படியாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு அண்மையில் அமைஞ்சிருக்கிறதால மற்றும் இந்த வாகனங்களில் சத்தமாக கிடக்கு. எங்களுக்கு காணொலி எடுக்கைக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ பேப்பர் வாசிக்கைக்கே டிஸ்டர்பாக தான் இருக்கும். சரி, நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பருத்தித்துறை வீதியாலேயே வந்து பிரயாணிப்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஒரு ஓட்டு தொழிற்சாலையோட பாருங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த ஓடுகள் உற்பத்தி செஞ்சு வச்சுக்கணும். அது சூரிய ஒளி நேரடியாக படுறதால தெளிவாக தெரியலை. அவர் எங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து இந்த வெங்காயங்கள்லாம் விதைக்க போட்டிருக்கணும். பரவலாக என்னுடைய இடதுபுற பகுதி ஃபுல்லாகவே வந்து இந்த வயல் நில பிரதேசங்கள்லாம் வயல் நிலமாக தோட்ட நிலமானு தெரியலை. அங்கால ஒரு சில குடியிருப்புகள் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நீர்வேலி சந்தையிலேருந்து பருத்தித்துறை நோக்கி போகிற பக்கத்தில் வலதுபுறமாக வந்து இந்த தோட்டக்காணி எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இவ்வாறாக இருக்குது இந்த சிறுப்பட்டி பிரதேசம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது இந்த வீதியை அண்மிச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அம்மன் ஆலய பகுதி உண்டு. தொடர்ச்சியாக எப்படி அந்த முற்புற பகுதியை பார்ப்போம். இந்த வயல்கரைன்றதால நல்ல காற்று வீசி கொண்டிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலய பகுதி. அப்படியே ஒன்றுக்கு பெற சுற்ற வர வயல் பகுதியை அங்கால வந்து இந்த வெங்காய பூ வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கால தான் வந்து இந்த அம்மன் ஆலய பகுதி இருக்குது பாருங்கள். நான் முற்புற தோட்டத்தை வந்து காட்டுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் கருவறை பகுதி. இந்த வயல்கரையோடைய வந்து இந்த ஆலய பகுதி அமைஞ்சிருக்குது. மூடப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. நம்ம வழியில் வச்சு தான் காட்டிக்கொண்டோம். நெஞ்சால் வந்து வசந்த மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள்.
சரி, தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வயல் பகுதியெல்லாம் போய் பார்ப்போம் அடுத்ததாக. இந்த ஆலயத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே இந்த வயல்கரை பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெங்காயம் வளர்ந்து வந்து அந்த வெங்காய பூ பகுதி வந்து அப்போ அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அப்படியே வந்து இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய செய்கை தான் செஞ்சு கொண்டிருக்கு. அதான் நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இப்போ ஒரு 4 மணி 45 நிமிடமாக தான். ஆனால் இன்னும் வெயில் குறையலை, எல்லாம் பருவத்துக்கு வந்துட்டுது. தொடர்ச்சி அங்கால நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு தடியை அதுகெல்லாம் வந்து இதில் வச்சுக்கணும். இந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதி. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தால் தான் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வயல்கரையில் வந்து இந்த வெங்காயத்தாள் வந்து அறுவடை செஞ்சு இங்கே வந்து இப்படியே கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சு கொண்டு இருக்கணும் பாருங்கள். இது வந்து கிலோ கணக்குக்கு தானே கொடுக்குறவ. ஒரு கட்டு 1 கிலோ வந்து 220லேருந்து 230 மட்டும் விற்பனையாக தான். என்ன சந்தை என்ன பக்கத்தில் இருக்குது? திண்ணவேலி மருதநாபுரம் சந்தைக்கெல்லாம் போகுமா. தொடர்ந்து வந்து அந்த ஆலய பகுதியும் வயல்கரையும் பார்த்துட்டு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் கார்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் பாருங்க. அதே மாதிரி வந்து அங்காலயம் வந்து ஒரு கார் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ற மாடல்கள் ஒன்றும் எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த சிறுபடி நகரில் இந்த பருத்துறை வீதிக்கு அருகில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அங்கால நான் நினைக்கிறேன் ஒரு கராஜ் ஒன்றாண்டு தான் நினைக்கிறேன், அதுக்கு அருகில் தான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மோட்டார் சைக்கிள் கராஜ் உண்டு. அப்படியே வந்து இங்கால வந்து ஒரு கடை உண்டு, சாப்பாடு கடை ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் இருக்குது. இங்கால வந்து நான் நினைக்கிறேன் கத்தரி செடி வச்சிருக்கணுமாட்டு அதுக்கு ஒரு வெரளியும் வந்து கட்டி இருக்கணும் பாருங்க. அந்த வகையில் இதுக்கு இங்கால ஒரு ஃபார்ம் உண்டு, சுவையாறு கோழி ஃபார்ம். அது மூடித்தான் இருக்குது. அப்படி வந்து அண்மை காலத்தில் நிறைய கட்டுமானங்கள் தோட்டம் பெற்றிருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்தியாவில் ஒரு வர்த்தக நிலைய தொகுதி உண்டு. இப்படி வந்து இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, தொடர்ச்சியாக இதில் இப்போ அண்மை காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த வர்த்தக நிலைய தொகுதியெல்லாம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் மணியம் பில்டிங் உண்டு, ஒரு பெரிய ஒரு பில்டிங் உண்டு. அந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 20 கடை இருக்கிறத பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 20 கடை, சகல கடையிலும் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு பிரதான ஒரு வர்த்தக நிலைய தொகுதி பாருங்க. ஆனால் அருகில் எல்லா இடமுமே இந்த வயல்வெளிகள் தான் பரம்பி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக புத்தூர் பகுதிக்கு வந்துட்டோம் போல் கிடக்கு. ஏண்டா இன்னும் 1/2 கிலோமீட்டரில் புத்தூர் சிவன் கோயில் இருக்கின்ற பதாதையை பார்க்கலாம். புத்தூர் பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இப்படியே வந்து நாங்கள் இதோட நிறுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இனி உட்புற கிராம பகுதியில் போய் பார்ப்போம். இந்த சிறுப்பட்டி கிராமத்தில் இங்கால பாருங்க, இங்காலையும் ஒரு பழமையான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. என்ன அழகாக இருக்குண்டு. சரி, நாங்கள் இந்த பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியால் வந்து திரும்பி போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து ஒரு சிவன் உண்மைன்ற சிலை நினைக்கிறேன் இருக்கிறத பார்த்தினாங்க. அப்படியே வந்து இந்த வீதியால் பிரயாணித்து ஏதாவது ஆலய பகுதிகள் இருக்கான்னு அப்படியே பார்ப்போம். இப்போ தான் நேரம் 5 மணி ஆகிக்கொண்டிருக்கு. வெயில் ஓரளவு ஓஞ்சிருக்குது. இந்த நேரம் தான் வந்து உண்மையிலே காவலி எடுக்க நல்லா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விலங்கு என்ன மாதிரி இடம் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான இடமா இருக்குது. இதில் தான் வந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்குது பாருங்க. ஸோ இந்த ஆலய பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம் பாருங்க. இதில் ஆலமரங்கள் வியாபிச்சிருக்கிறத பார்க்கலாம். ஆலயத்தின் முன்பகுதிக்கு போய் வந்து காவலியை தொடர்றேன் பாருங்க. இதான் வந்து இந்த ஆலயத்தின் முற்புற தோட்டம்.
அருள்மிகு பெரிய தம்பிரான் கோயில் புத்தூர் என்று போட்டுக்கிறது பாருங்க. தொடர்ச்சியாக இந்த ஆலய பகுதியை சூழ வர இந்த வயல்கள் தான். இந்த பெரிய தம்பிரான் ஆலய பகுதியை வந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் வயல்கார பிரதேசங்கள் இருந்தது. இதில் வந்து ஒரு பயிற்சியை வந்து செஞ்சுருக்கீங்கன்னா இது எனக்கு என்னென்னு தெரியல. நான் இப்போ தான் இதை முதல் பார்க்குறேன். யாரும் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த பயிரை பற்றி. பாருங்க இப்படி ஒரு பூ ஒன்று பூத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பரப்பு கிட்ட செஞ்சுருக்கணும் இந்த பயிற்சியை. சரி, ஓகே, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பிரியாணிப்போம். தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் பெருந்துறை வீதியில் நிற்கிறோம். நாங்கள் அந்த முதல் பார்த்த அந்த கலைவாணி சென சமூக நிலைய பகுதியால் வந்து அப்படியே திரும்பி இந்த கிளை வீதியால் தான் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பிரியாணிக்க போகிறோம். இந்த உட்புற பகுதியில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. பாருங்கள், இதில் வந்து இந்த கொங்கிரீட் வீதி தான் வந்து அமைச்சப்பட்டிருக்கு இந்த பகுதியில். பங்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னைய காலத்து கைவிடப்பட்ட கட்டிடங்கள்லாம் இருக்குது பாருங்க. சரி, இப்படி நாங்கள் தொடர்ந்து பிரியாணிப்போம். பாருங்கள், நல்ல செழிப்பாக இருக்கிறது. இங்கே எல்லாம் வாழை தோட்டங்கள், சாதாரண வீடுகளே வச்சுக்கணும். இங்கே பாருங்க குழியெல்லாம் போட்டு தொங்குது. அப்படியாக இருக்குது இந்த பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அழகான ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அப்படியாக இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. பெங்காலயம் வந்து ஒரு வீடு உண்டு. தொடர்ச்சியாக பாருங்க பாரதி கல்வி நிறுவனம் வந்து ஒரு டியூஷன் உண்டு. இந்த விதத்தில் இருக்க இந்த பகுதி பாருங்கள். இந்த மாலை நேரம் சரியாக 5:15 ஆகுது. அப்படியே என்னுடைய இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் உண்டு. ஆலயத்துலேருந்து ஒரு முகப்பொண்டு போட்டிருக்கு. தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலய பகுதி. ஆலய சூழலில் பாதணிகளை பாவிக்க வேண்டாம் என்று போட்டுக்கிறாங்க. அதோட வீதியும் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படியே. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இது என்ன கோயில்னு தெரியலை. இந்த பகுதியில் அப்படி அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். சரி, அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக பிரியாணிப்போம். தொடர்ச்சியாக அந்த ஆலயத்தை பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இங்கே ஆலயம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல் மாடி வீடு உண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெருக்கமான இந்த குடியிருப்பு பகுதியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த வீட்டு வாசல்ல எல்லாம் வந்து நல்ல பூக்கண்டுகள் வச்சுக்கணும். நித்திய கல்யாணி மரங்கள். அவ்வாறாக இருக்குது இந்த இடம். தொடர்ச்சியாக பிரயாணித்து வந்தால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சந்தி உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 சந்தி தான். அப்படியே வந்து நாங்கள் எங்களுடைய வலதுபுறமாகத்தான் திரும்பி வந்து தொடர்ச்சியாக பிரயாணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் நல்ல நித்திய கல்யாணி மரங்கள் இந்த அநேகமான வீடுகளில் வாசலில் நிற்கிறத பார்க்கலாம். எல்லாம் பரவலான குடியிருப்பு பகுதியெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், நல்ல அழகான பூச்செடிகள், அதோட ஒரு மேல்மாடி வீடு எல்லாம் அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். தொடர்ந்து அந்த வீட்டு பகுதிக்கான மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கு J272. அதோடு வந்து இது வந்து ஒரு பொதுநோக்கு மண்டப பகுதியும் சிறுபட்டி கிராமத்தில். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு முச்சந்தி உண்டு. நாங்கள் இப்படி வந்து எங்களுடைய வலதுபுறமாகத்தான் திரும்பி வந்து பிரயாணிக்கிறோம். பாருங்கள், இங்காலையெல்லாம் இப்போ அண்மை காலத்தில் குடியிருப்புகள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். மாலை சூரியன் வந்து நேர அடிக்கிறதால வீதி படியாக விளங்காமல் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு நாட்சந்தி உண்டு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தி பகுதியாலையும் நேராக தான் பிரியாணிக்கிறோம். இந்த வீட்டு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த இக்ஸோரா
நித்திய கல்யாணி மற்றது குரோட்டன் மரங்கள் அப்படின்லாம் இப்போ தான் வளர்க்கணும். சரி, நல்ல அழகாக இருக்குது. தொடர்ச்சியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடசாலை பகுதிக்கு வந்துட்டோம். வேறுங்க இதான் அந்த பாடசாலை, சிறுபட்டி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. இதில் படித்தாக்கள் யாருங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடசாலைன்ற உட்புற தோற்றம். நினைக்கிறேன் ஒரு ஆரம்ப பிரிவு பாடசாலையாக தான் இருக்குமெண்டு இதில் அமைஞ்சிருக்குது. சிறுபட்டி அரசினர் தமிழ் கலவன் வித்தியாலயம். அப்படியே பாருங்க, தொடர்ச்சியாக இங்கால இந்த பாடசாலையை பார்த்துட்டு வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இந்த முருங்கை தோட்டம் வந்து செஞ்சிருக்கணும் பாருங்க. இது எல்லாமே வந்து இந்த முருங்கை காய்ச்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே காய்ச்சி பாருங்க நிலத்தில் முட்டிக்கொண்டு நிற்கிது. அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முருங்கை தோட்டம் வந்து செஞ்சிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அதில் தொடர்ச்சியாக இந்த அடுத்த பயிற்சிக்காக வேண்டி இந்த வயல் பிரதேசங்களும் வந்து இந்த காணி பகுதியும் வந்து உழுது கொண்டிருக்கணும். பேமாசரை பயன்படுத்தி தான் வந்து உழுகணும். வேறு எங்கே உழுது கொண்டு வாரது நல்ல செம்மண் இந்த இடம் ஃபுல்லாது. கடந்து நான் காட்டின மாதிரி இந்த காணி பகுதியோட அண்மிச்சு தான் வந்து இந்த முருங்கை தோட்டம் வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த முருங்கைக்காயை வந்து ஒரு இதாகவே அநேகமாக வீட்டு தோட்டத்தில் சும்மா அந்த வீட்டில் வச்சு வளர்க்குறவ இங்கே வந்து ஒரு பயிற்சியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 பரப்பு வரும்னு நினைக்கிறேன். இதாருங்க, இதுதான் முருக்கம் பூத்து நிற்கிது. ஆனால் பெரும்பாலும் இந்த பூ வந்து உதிர்ந்து விழப்பாக்கு மாநில விழ அப்படி ஏதாவது ஓடினா கொண்டு அதால் இது வந்து ஒரு பயிற்சிக்கு சரியான ஒரு பாதகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதி ஃபுல்லாக வந்து செஞ்சு வச்சுக்கணும் இந்த முருங்கை காய் பயிற்சி. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தோட்டப்பகுதியை பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். இங்கால பாருங்கள், இங்காலயம் வந்து ஒரு பப்பா தோட்டம் உண்டு. ஸோ பப்பாசி மர கண்டுகள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து நட்டு வச்சுக்கணும். என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த பப்பா கண்டுகள்லாம் இப்படி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கால வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிற பப்பா கண்டுகள். இதில் எல்லாம் இங்கே காய்கள் காய்ச்சிருக்கிறத பார்க்கலாம். ஆமாம், ஒரு மரத்துலேயே பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குண்டு அப்படியே கொத்தாக இருக்குது. அதேமாதிரி ஒரு கட்டை கண்டு தான் நிலமட்டத்துலேருந்து இவ்வளோ உயரத்துலாம் இருக்குது இங்கே இருக்கிற எல்லா கண்டுகளுமே. அதேமாதிரி அங்கால வாழை மரங்கள் செஞ்சு வச்சுக்கணும். இப்படி அண்டி இருக்குது இந்த நிலம். இந்தளவு தான் கண்டுன்ற உயரம். நீங்கள் இதில் காயெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக பிரயாணிப்போம். நிறைய தோட்ட பகுதிகள் இருக்குது இந்த சிறுபிடி ஃபுல்லாகவே. தொடர்ச்சியாக அந்த தோட்ட பகுதியை பார்த்துட்டு வந்து பிரயாணித்து போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பிரதான சந்தி, சொல்ல இல்லாத ஒரு சின்ன சந்தி உண்டு. அங்கால வந்து வாழை மர தோட்டம். இது ஒரு கல் ஒன்றை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்படியே தான் போக போகிறோம். இந்த சந்தியால் இடதுபுறமாக திரும்பி இதில் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் பாருங்கள். இந்த மாலை நேரம் சூரியன் அஸ்தமனம் அப்படி இருக்குன்னு இந்த சிறுபட்டி கிராம பகுதியில். இதில் வந்து இந்த வீதிகளில் இப்படி போஸ்டர்கள் வச்சுக்கினா என்னென்னா இது ஆலயத்தின் உற்சவத்துக்கு மின் விளக்கு பொறுத்துறதாக இருக்கும். அதுக்காகத்தான் அண்மையில் ஆரம்பிக்கப்பட போது போல். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து இந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தொடர்ச்சியாக அங்கால நீங்கள் பார்க்குறது எல்லாமே வாழை மரங்கள் பாருங்க. அப்படி தான் இருக்குது இந்த இடம். இங்காலையும் காணி பகுதி தான். இங்கால வெங்காயங்கள் அதுகள் வச்சுக்கலாம்.
வெங்காயம் பப்பாசி இதெல்லாம் வச்சுக்கணும். இங்கால வாழை அப்படின்ட்டு இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் இப்போ அந்த ஆலய பகுதிக்குள்ளே வந்துட்டோம். பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலய பகுதி ஒரு சிவபெருமான் கோயில் உண்டு. இப்போ தான் பூஜையாக போகிற ஐயா மணி ஒலிக்கிறத கேட்கலாம். ஸோ இதில் பாருங்க, நான் இந்த ஆலயத்தின் உட்புற பகுதியை வந்து மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன். இந்த விதத்தில் இருக்குது இந்த ஆலயத்தினுடைய கருவறை பகுதி. நேரம் சரியாக 5:49 ஆகிக்கொண்டிருக்கு. இப்போதான் வந்து பூஜையாக போயினோம். இந்த சிறுப்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிவன் கோயில் உண்டு. இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருதலை அம்பதி பார்வதி பரமேஸ்வரன் கோயில் வந்து இந்த ஆலயத்தினுடைய பெயர் பாருங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காணொளி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த சிறுப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தினமெண்டா வந்து அவைக்கும் மறக்காம வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொளி பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.